பார்க்க போகிறதுங்க ஓமம் போட்டு ஒரு முறுக்கு செய்ய போகிறோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளரில் குண்டு இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, அது 4 டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 4 வரமிளகாய் போட்டு இந்த மாவாட்டி நைஸாக வச்சுருக்கேங்க. இப்போ இதில் என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டால் நல்லதுங்க, குழந்தைங்களுக்கு முறுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, நல்ல ஜீரணாகும், டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள். ஓமம் கொஞ்சம் நிறைய போடணுங்க. நல்லா கழுவிட்டு காய வச்சு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓமத்தை இப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே எள்ளுங்க, வெள்ளை எள்ளு, இதையும் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவை கொடுக்குங்க இந்த ஓமம் முறுக்குக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேங்க. அப்படியே பொட்டுக்கடலை வந்துட்டு இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு போடணுங்க. நான் பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். அந்த மாவையும் அப்படியே கொட்டிக்கலாங்க. உப்பு, வெண்ணெய் ஒரு 100 கிராமுங்க. இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு 100 கிராம் வெண்ணெய் போட்டால் சூப்பராக இருக்குங்க. இந்த முறுக்கு பொறு நல்லா இருக்குங்க. நான் காரம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால 4 வரமிளகாய் போட்டிருக்கேங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பட்டர் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இதில் வந்து நம்ம சூடாக ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அப்படியே சூடாக எண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சோம்னா முறுக்கு நல்லா பொறுன்னு இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதை இப்போ முறுக்கெல்லாம் இப்படி சுற்றி வச்சுட்டோங்க. அப்புறம் முறுக்கு வெந்துட்டுருக்குங்க. நம்ம புளிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டோம் பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஓம முறுக்கு. ஓமம் நிறைய போட்டிருக்கோங்க. பட்டரும் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம், அரிசி போட்டிருக்கோம், பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், வெள்ளை எள்ளு போட்டிருக்கோங்க. சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வேண்டி நம்ம வரமிளகாய் கம்மியாக போட்டிருக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா இன்னும் ஒரு 7-8 மிளகாய் போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ சத்தம் அடங்கிடுச்சுங்க. நம்ம முறுக்கு எடுத்துக்கலாங்க. இப்படியெல்லாம் முறுக்கை எடுத்து வச்சுட்டு காட்டுறோங்க. இப்போ பாருங்கள், 2வது அடிசல் போட்டுட்டு அது வெந்துட்டுருக்கு. இப்படி பேப்பரில் புளிச்சு போட்டால் ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்குங்க. கையில் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எடுத்த முறுக்கு இங்கே இருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி பொறுன்னு இருக்குது. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.